ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி வியூஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம பியர் குரூப் 1 to 5 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பியர் குரூப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவில் அகாடமிக் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்கூலில் மேம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பசங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, டே கிளாஸ் கவனிக்காதடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாசிட்டிவ் சைடு இருக்கவங்க, டே ஏன்டா அவனை அப்படி சொல்கிற, நம்ம எல்லோரும் கிளாஸ் கவனிக்கிறதுனால இங்கே வந்திருக்கோம், கிளாஸை கவனிக்கலாம்னு சொல்கிறவங்க தான் பாசிட்டிவ். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்கூல் வைஸ், அதாவது அகாடமிக் வைஸ். அவன் இதில் எது கேட்குறான்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பசங்க கிட்ட சொல்லி வளர்க்கணும். யாருனாலும் உனக்கு கிளாஸ் கவனிக்கக்கூடாது இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள நெக்லெக்ட் பண்ணிடணும். அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நீ கிளாஸ் கவனிக்கணும், ஸ்கூலுக்கு எதுக்கு போகிற, நீ படிக்க தானே போகிற அப்படின்னு சொல்லியே பசங்களை வளர்க்கணும். இன்னொன்று இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா, ஸ்கூலில் நம்ம ஃபஸ்ட்டு பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும் போதுல இருந்து பசங்கக்கிட்ட நம்ம டெய்லி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேஷுவலாக நீங்கள் பசங்கள்கிட்ட எப்போயுமே கேட்கலாம். அது தப்பே கிடையாது. எப்போயுமே நீங்கள் கேட்கணும். அதுதான் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ப்ரீகேஜியில் கொண்டு போய் பசங்களை சேர்க்குறீங்க அப்படின்னா, அப்போ இருந்தே நீங்கள் கேட்க ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களே சொல்லுவாங்க. பேக் எடுத்து பாருங்கள், என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரொட்டீனாக அவங்கள பற்றி நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அவங்களே உங்ககிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க பசங்க. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது நம்ம பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்குறாங்களா என்னன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பசங்களை நீங்கள் வெளியில் விளையாட விடுறீங்க அப்படின்னா 10 minutes ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ லீவ் ஒரு சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னா, லீவில் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் டெய்லி பார்க்கணும். 10 minutes கொஞ்சம் எங்கே போனால், இங்கே விளையாடுறானா இல்லை வேறு எங்கேயும் விளையாட போயிட்டானா நம்மளோட கண்காணிப்புலேயே பசங்க எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் மோஸ்ட்லி என் பையனை அப்படி தான் பார்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, சேம் ஏஜ் குரூப்போட விளையாட விடுங்க. அதாவது எப்படின்னா 10 to 12 இயர்ஸ்னால் அந்த ஏஜ்லேயே விளையாட விடுங்க. 10 இயர்ஸ் பையன் போய் 17 இயர்ஸ் பையனோட விளையாடுறது அவங்க ஈஸியாக கிராஸ் அவங்களோட மைண்ட் செட் மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். இந்த பசங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். 17 இயர்ஸ் உண்டானதை 10 இயர்ஸ்லேயே கற்றுப்பாங்க. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 4 பேர் கேம் ஃபோனில் விளையாடுறாங்க அப்படின்னா, என்ன விளையாடுறாங்க ஏது விளையாடுறாங்க நீங்கள் பார்க்கணும். சரி ஃபோனை கொடுத்துட்டோம் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்னெலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ எப்பயுமே நம்ம பசங்களை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே